முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை மாவட்ட செயலராக்க தாவேகா திட்டமா? அமைச்சர் பர்வேஷால் தலைமையில் ஏற்பட்ட திடீர் சிக்கல். தன்னை இத்தனை ஆண்டு காலமாக போற்றிய தொண்டர்களை பார்க்க போகிறாரா, இல்லை புதிதாக இணைந்த அமைச்சர்களை பார்க்க போகிறாரா? விஜய் என்ன செய்ய போகிறார்? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு தமிழக மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்திருந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தாவேகா அரசு பொறுப்பேற்றது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவங்கனால முடிஞ்சதையும் அவங்க சொன்னதையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்காங்க. அது மக்களிடையே ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். எப்படி இந்த மாற்றத்தை எல்லாம் விரும்பினாங்களோ அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயமும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா கட்சியிலிருந்து கட்சி தாவுதல். அதாவது அதிமுகல இருந்து பாஜக இருந்து இந்த மாதிரி பல பேர் தாவேகால இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால இணைஞ்சிருக்காங்க. பல பேர் இது எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இவங்க அந்த பதவி அந்த பவருக்காக இடம் மாறி இருக்காங்க. இவங்களை நம்பி வேற நம்ம இந்த 6 தொகுதியில ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டதே வேஸ்ட். இதுக்கு நாங்க தாவேகா அரசுக்கே சப்போர்ட் பண்ணிக்கலாமே. இவங்களை நம்பி இவங்க தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நாங்க ஓட்டு போட்டது எல்லாமே வீண் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நல்லது செய்யறதுக்காக இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சில ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதையும் தாண்டி இந்த விஜயபாஸ்கர் அவர்களுடைய இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கேங். ஸோ அந்த கேங்குமே இந்த தாவேகால இணைஞ்சிருக்காங்க. அமைச்சர் ஆனந்த் அவர்களோட தலைமையில விஜயபாஸ்கரன் ட்ரையாங்கிள் கேங் இணைஞ்சாங்க. அண்ட் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்த் அவர்களுக்கு தலைமையில ஒரு பிரஷர் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. என்ன அப்படின்னா, விஜயபாஸ்கர் அந்த டீமுக்கு ஏதாவது பொறுப்பு தரணும், பெரிய பொறுப்பு தரணும். என கிட்டத்தட்ட அவங்க கட்சியில் இணைஞ்சு ஒரு 20 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, 1 மாதத்துக்கு பக்கம் ஆயிடுது. ஆனா அவங்களுக்கு சரியான பதவி இன்னும் கிடைக்கல. அவங்க ஒரு பதவிக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுவும் இல்லாமல் விஜயபாஸ்கர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகால மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு அவங்க அடி போடுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, புதுக்கோட்டையோட பொறுப்பு அமைச்சரா இருக்கிற பர்வேஷ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 தொகுதிக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர். அந்த விராலிமலை ஆகட்டும், இன்னும் புதுக்கோட்டை சார்ந்த அந்த 3 தொகுதிகள்ல அவர் தான் மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் கட்சியில கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமா விஜய் அவர்களோட பயணிச்சவர். அவரை தாண்டி ஒரு பதவியை இந்த விஜயபாஸ்கர் அவங்களுக்கு கொடுப்பாங்களா, அவங்க டீமுக்கு கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதையும் தாண்டி கட்சியில் இன்னும் பல தொண்டர்கள், பல ரசிகர்கள் ரொம்ப காலமா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர முன்னாடியில இருந்தே அவருக்கு சப்போர்ட்டிவா ஒவ்வொரு விஷயத்திலும் ரத்த தானத்துல தொடங்கி ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க நின்று இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய் அவர்கள் பொறுப்பை நியமிப்பாரா, இல்ல இந்த மாதிரி புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அதையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவங்களுக்கு பதவியை கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த ஓரிரு நாட்கள்ல அவங்களுக்கு என்ன பதவிங்கிறது ஆனந்த் அவர்கள் அறிவிப்பாரு அப்படிங்கிறது கட்சி தரப்புல இருந்து வந்த தகவல். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொண்டு விஜயபாஸ்கரன் டீமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த தாவேகா கட்சியில தொண்டர்களா பல ஆண்டுகளா இருக்கிறவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல ஆண்டு காலமா இந்த விஷயம், அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும், நாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படணும், தமிழக மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இதை கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதா பொதுவான தாவேகா தொண்டர்களுடைய கருத்தா இருக்கு. என்ன நடக்க போகுது, தாவேகா தலைமை என்ன செய்ய போகிறது, விஜய் இதுக்கு என்ன முடிவெடுக்க போறாருன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி இன்னும் அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்கள் பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் அதிக விலைக்கு உங்கள் லலிதாவில் மட்டும். ஆடி ஆஃபர் எங்கும் இல்லா வகையில் பூர்விகாவில் மட்டும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.